சிமாட்ஸ் பல்கலைக்கழகம் வழங்கும் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு. குறள் எண் 8. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு என்ற குறள். இந்த குறளின் பொருள், தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கு கூட மழை என்பது மிக முக்கியம். மழை இல்லை என்றால் செல்வம் குறையும். செல்வம் குறைந்தால் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூசைகள், திருவிழாக்கள் குறையும். ஆகவே மழை இருந்தால்தான் உழவு சிறக்கும். உழவு சிறத்தால் செல்வம் பெருகும். செல்வம் பெருகினால் நாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய அத்துணை பூஜைகளையும் திருவிழாக்களையும் செய்ய முடியும் என்பதே இந்த குறளின் பொருளாகும். இதற்கு ஒரு சிறு கதையை பார்க்கலாமா? மிகப்பெரிய நாடு, பல ஆண்டுகளாக மழையே இல்லை, வறட்சியில் தத்தளித்தது. அந்த நாட்டை ஆண்ட மன்னன் தன் அரண்மனைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தினந்தோறும் பூசைகளை நிகழ்த்தி வந்தான். அந்த பூசைகள் மிக பிரம்மாண்டமாக இருந்தன. மக்கள் அனைவரும் வருத்தப்பட்டு தமக்கு உண்ண உணவும் நீரும் இல்லை என்று சொல்லி மன்னனிடம் முறையிட்டார்கள். அன்று இரவு மன்னனுடைய கனவில் ஒரு முனிவர் தோன்றி, மன்னா, வானம் பொய்த்தால் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் நின்றுவிடும் என்பது நீ உணர் என்று சொன்னார். உடனடியாக மறுநாள் எழுந்து அந்த கோவிலுக்கு சென்றான். அர்ச்சகர் ஓடி வந்தார். மன்னா, இன்று பூஜைகள் நிகழாது போல் திகழ்கிறதே என்று சொன்னார். என்ன என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் மன்னன். ஆம் மன்னா, தோட்டத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் வாடிவிட்டன, நீர் இல்லை, மக்கள் வறுமையில் வாடுகிறார்கள், இப்பொழுது இந்த பூஜை நிகழுமா என்று யோசித்தான் அர்ச்சகர். மன்னன் அதை கண்டு மிகவும் வருத்தப்பட்டான். உடனடியாக அமைச்சரை அழைத்து தம் இருப்பில் உள்ள சில தொகைகளை கொடுத்து, இந்த நாட்டை வளப்படுத்துவதற்காக மரங்களை நடு, நீர்நிலைகளை வளப்படுத்து என்று சொன்னான். சற்றே அந்த மரங்களும் துளிர்விட்டன. மிக அற்புதமான நிலையிலே மழை பொழிந்தது. அந்த மக்களும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தார்கள். மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான். வளம் பெருகியது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய பூசைகளை செய்தான். அப்பொழுதுதான் அந்த மன்னன் இந்த குறளை நினைத்தான். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு என்ற குறளை நினைவுபடுத்தி பார்க்கின்றான். மீண்டும் அடுத்த குறளில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.